செபி ஜூலை 3 ஜெயின் ஸ்ட்ரீட்டை இந்தியன் மார்க்கெட்ல இருந்து கம்ப்ளீட்டா பேன் பண்ணிட்டாங்க. ஹையர் மேனிபுலேஷன் காரணம் காட்டி ஜெயின் ஸ்ட்ரீட்டை இந்திய மார்க்கெட்ல இருந்து தடை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 35,000 கோடி அளவுக்கு ஜெயின் ஸ்ட்ரீட் இந்திய மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்ணதாகவும் 4,000 கோடி அளவுக்கு இந்த வருடத்தில் மட்டும் ப்ராஃபிட் பண்ணதாகவும் அவங்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான தொடக்கப்புள்ளி 2024 2 கம்பெனி மேன்ஹாட்டன் யூஎஸ்ஏல அவங்க கோர்ட்ல வந்து சில முறையீடு பண்றாங்க. அதுல ஒரு கம்பெனி அவங்க கம்பெனில இருந்து ஒரு முக்கியமான சீக்ரெட்டை எடுத்துட்டு வந்ததாகவும் அந்த 2 எம்ப்ளாயிஸ் இந்த கம்பெனில வேலை செய்யறதாகவும் சொல்லியிருந்தாங்க. சீக்ரெட் ட்ரேடிங் மெத்தட் மூலமா தான் 8,500 கோடி பண்ணதாகவும் நியூஸ் வந்திருந்தது. அதை விசாரிக்க போகல வெளியே வந்ததா மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான சம்பவமா இருந்தது. அந்த ஸ்ட்ராட்டஜி இந்திய மார்க்கெட்ல ஆப்ஷன் ட்ரேடிங்கா டிப்ளாய் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, ஃபுல் அண்ட் ஃபுல் அல்கோரிதமிக் ட்ரேடிங் மாடல் கிரியேட் பண்ண ஸ்ட்ராட்டஜி. அந்த கம்பெனி வேற யாரும் இல்ல, ஜெயின் ஸ்ட்ரீட். அந்த ஜெயின் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது ஒரு ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் ஃபர்ம். ப்ரொப்ரைட்டரி அப்படின்னா அவங்களோட பணத்தை வச்சு அவங்க ட்ரேட் பண்ணுவாங்க. இது மேனுவலா ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ரொப்ரைட்டரி ஃபர்ம்ஸ் இருக்காங்க, அல்கோரிதமிக்கா ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ரொப்ரைட்டரி ஃபர்ம்ஸ் இருக்காங்க. அல்கோரிதமிக் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் மூலமாகவே பை செல் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றது அல்கோரிதமிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன். இந்த மூவிங் ஆவரேஜ்க்கு மேல வந்தா பை எடுக்கணும், மூவிங் ஆவரேஜ் கீழே வந்தா செல் எடுக்கணும் இருக்கு இல்லையா? இதை என்ன பண்றோம், மேனுவலா நம்ம பார்த்து பண்றோம் அப்படின்னா அது மேனுவல் ட்ரேடிங். இது அல்கோரிதமிக் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு கம்ப்யூட்டர்ல ஃபீட் பண்ணிட்டீங்கன்னா எப்ப இந்த பிரைஸ் மூவிங் ஆவரேஜ் கிராஸ் பண்ணதோ ஆட்டோமேட்டிக்கா பை ஆகும், மூவிங் ஆவரேஜ் கீழே கட் ஆகுதோ அப்ப ஆட்டோமேட்டிக்கா செல் ஆகும். அல்கோரிதமிக் மெத்தட் முறையில ஜெயின் ஸ்ட்ரீட் அதிக அளவு ப்ராஃபிட் பண்ணதாக இந்த நியூஸ் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு செபி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இதுல அதிர்ச்சிகரமான ட்ரபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 கோடி அளவுக்கு அவங்க ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. 2023 8,000 கோடியும் அதை தொடர்ந்து 30,000 கோடி அளவுக்கான ப்ராஃபிட் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பா ஜனவரி 17 2024 மட்டும் 730 கோடிக்கு மேல அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு நாள் நீங்க பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 4.5% அளவுக்கு ஃபால் ஆயிருந்தது. பேங்க் நிஃப்டி ஓபன் ஆறப்ப 2% ஃபால் ஆயிருந்தாலும் உடனடியாக அக்ரெசிவ் ரெக்கவரி ஆயிருச்சு. ரெக்கவரி ஆனதுக்கு அப்புறம் திரும்பவும் பேங்க் நிஃப்டி ஃபால் ஆச்சு. இதுல ஜெயின் ஸ்ட்ரீட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா கேஷ் அண்ட் ஃபியூச்சரை பை பண்ணி கால் ஆப்ஷனை மேனிபுலேட் பண்ணிருக்காங்க. ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா டெல்டா வேல்யூ 1 எப்படி இண்டெக்ஸ் மூவ்மெண்ட் ஆகுதோ அதே மாதிரி ஃபியூச்சர் மூவ்மெண்ட் ஆகும். என்ன பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேஷ் உடனடியாக பை பண்றப்போ கால் ஆப்ஷன்ல ஒரு ஹையர் வாலட்டிலிட்டி ஏற்படும் இல்லைங்களா? அதை வச்சு கால் ஆப்ஷன்ல எக்ஸிட் பண்ணிட்டு உடனடியாக அவங்க என்ன பண்ணாங்க, புட் ஆப்ஷன் பை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. புட் ஆப்ஷன் பை பண்ண அது எப்படி ப்ராஃபிட் வரும், மார்க்கெட் ஃபால் ஆதான ப்ராஃபிட் ஆகும். அப்போ உடனடியாக ஃபியூச்சர்ஸ் அண்ட் கேஷ் செல் பண்றது மூலமாக புட் ஆப்ஷன் அக்ரெசிவ் ஏற ஆரம்பிச்சது. அதுலயும் அவங்க ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ஸும் அல்காரிதம் யூஸ் பண்ணி ஒரு ஹையர் லெவல் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இந்திய மார்க்கெட்ல ரீட்டைலர் தான் அதிகமா பாதிச்சிருக்கு. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ப்ரொப்ரைட்டரி அண்ட் எஃப்இபை மட்டுமே போன வருஷத்துல 40,000 கோடிக்கு மேல ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இது இந்தியன் ட்ரேடர்ஸ் பாத்தீங்கன்னா 50,000 கோடிக்கு மேல லாசஸ் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா ரீட்டைலோட அமௌண்ட் தான் எஃபிஐ சொல்லக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டருக்கும் ப்ரொப்ரைட்டரி ட்ரேடிங் ஃபர்முக்கும் சென்று இருக்குது. ஏன்னா ப்ரோ ஃபார்ம்ஸ் எஃபிஐயும் ஒரு ஹையர் லெவலான அல்கோரிதமிக் அண்ட் குவாண்ட் மாடலை யூஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டரோட போட்டி போடணும் அப்படின்னா ரைட் டூல்ஸ் நம்ம இந்திய மார்க்கெட்ல கிடையாது. அப்படி கொடுக்கிற டூல்ஸ் எல்லாமே அந்த ப்ரொப்ரைட்டரிஸால் ரிக் பண்ணப்பட்ட டூல்ஸ். அவங்களே ஒரு டூலை கொடுத்து இதில் ட்ரேட் பண்ணுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் அந்த மார்க்கெட் அமைஞ்சிருக்கு. இதுக்காக தான் ஆப்ஷன் ஸ்டார் இதை பீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக குவாண்ட் மாடல்ஸ் எல்லாம் எம்பவர் பண்ணி இப்போ நம்ம ஆப்ஷன் ஸ்டார்ல கொடுத்துட்டு இருக்கிறோம். optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் போய் செக் பண்ணி பாருங்க.